இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிபி, நீ லண்டன்ல இருந்ததெல்லாம் போதும். இனிமே நீ இங்கதான் இருக்க போற. வாட்? நாளையில இருந்து ஆபீஸ்க்கு வர என்னோட எல்லா பொறுப்பையும் நீயே ஏத்துக்கிட்ட மொத்த நிர்வாகத்தையும் நீ தான் பாத்துக்க போற. ஜானு, என்ன விளையாடுறிய நீ? எனக்கு அதெல்லாம் செட்டே ஆகாது. அங்க எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. நான் இமீடியட்டா லண்டன் போய் ஆகணும் ஜானு. நீ இனிமே போக முடியாது. ஜானு, ஐ அம் a மேஜர். என்னை இப்பெல்லாம் நீங்க யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. லண்டன் தான் பிடிச்சிருக்கு. கொஞ்ச நாள் இங்க இருந்து பாரு, உனக்கு லண்டன் பிடிக்காம போயிடும். ஜானு, காலையில நம்ம 2 பேரும் ஆபீஸ்க்கு போறோம். ஆபீஸ நீ உன் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிற. நோ ஜானு, ஐ cannot do this. 9 to 5 ஜாப்ல என்னால செய்ய முடியாது. நான் மார்னிங் லண்டன் கிளம்புறேன். and that's final. கேடி, நாளை காலையில் அவைலபிள் ஃப்ளைட்ல டிக்கெட் புக் பண்ணிடு. இந்தா. வினோத் மேம். என்னோட லாக்கர்ல வைங்க. சரிங்க மேம். என்னோட பர்மிஷன் இல்லாம யாரும் அதை எடுக்க கூடாது. போங்க. ஏய் ஜானு, what are you doing ஜானு? இனி நீ லண்டன்ல எங்கேயுமே போக முடியாது. இங்கதான் இருக்க. நாளையில இருந்து ஆபீஸ்க்கு வர. Oh my God, ஜானு, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணலாம் முடியாது. நம்ம மொத்த நிர்வாகத்தையும் பார்த்துக்க இப்ப ஆள் வேணும். எனக்கு அப்புறம் உங்க அப்பா தான் பாத்துக்கணும். ஆனா அவன் பாத்துக்கிற நிலைமையில இல்ல. நீயா வந்து இந்த கம்பெனிய கையில எடுத்திருக்கணும். ஆனா நீ அதை செய்யல. அதனாலதான் நான் உன்னை கட்டாயப்படுத்தி கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு. பட் இனிமேலும் என்னால ஓடிட்டு இருக்க முடியாது. எனக்கு ரெஸ்ட் வேணும். புரிஞ்சுக்கோ ஜானு, பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒண்ண நான் எப்படி செய்ய முடியும்? சாரி, என்னால முடியாது. என்னங்க, அந்த அம்மா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அந்த அம்மா எல்லாம் சரியா தண்ணி பண்ணிட்டு இருக்கு. இந்த சிபி பாய் தான் தேவையில்லாம ஏட்டிக்கு போட்டியா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. மாப்பிள்ளையா? ஆமா, மாப்பிள்ள தான். பழம் நழுவி பால்ல விழுகிற நேரத்துல அதை தட்டி விட பாக்குறா. நாமளே அந்த அம்மா எப்ப விழுகும், மொத்த சொத்து நம்ம கைக்கு எப்ப வரும்னு கண்ணுல விளக்கணை விட்டு பாத்துட்டு இருக்கோம். ஆனா இவர் பெரிய ரஜினிகாந்த் மாதிரி உள்ள வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு விடுகதையா இந்த வாழ்க்கைன்னு பாட்டு பாடிட்டு போயிடுவாரு. நாங்க பாத்துட்டு இருக்கணும். என்ன செய்யறது? உங்க கூட பிறந்தது சரியில்லை, அவளுக்கு பிறந்ததும் சரியில்லை. எல்லாம் நம்ம தலை எழுத்து. நீங்க தான் ஏதாவது பண்ணணுங்க. பண்றேன், அதுக்கு தானே வந்திருக்கேன். நான் உன்னை கம்பல் பண்றதா நீ நினைக்கிற. ஆனா வேற வழியே இல்லாம தான் நான் அதை பண்றேன். நான் இப்ப முன்ன மாதிரி இல்லைன்னு எனக்கே தெரியுது. என் ஹெல்த் கண்டிஷன் வர வர மோசமாகிக்கிட்டே வருது. நாளைக்கு திடீர்னு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா? ஜானு, அப்படிலாம் சொல்லாத ஜானு. உனக்கு எதுவும் ஆகாது. உள்ளுக்குள்ள இருக்கிற பயம்தான் என்னை இப்படி பேச வைக்குது. இத்தனை நாளா நான் உழைச்சு கட்டின என் சாம்ராஜ்யத்தை கரெக்டான ஆளுக்கிட்ட கொடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கா பயம்? இவ்வளவுதானே உன் ஆசை? அதுக்கு நிறைய டேலண்டான ஆளுங்க இருக்காங்க. அதுல பெஸ்டான ஆளுங்களை செலக்ட் பண்ணி
அவங்க கிட்ட பிசினஸ் கொடுத்துட்டா அவங்க பாத்துக்க போறாங்க. எவ்வளவுதான் டேலண்டான ஆளா இருந்தாலும் காசுக்கு வேலை செய்ய வர்றவங்க கடமைக்கு தான் வேலை செய்வாங்க. நம்ம பிசினஸ் நான் அன்பாலையும் நம்பிக்கையாலையும் நான் உருவாக்கி வச்சிருக்கேன். அதை நாம பாதுகாக்கிற மாதிரி மத்தவங்களால பாத்துக்க முடியாது சிபி. இத உன்னால மட்டும்தான் பொறுப்பை பாத்துக்க முடியும். ஜானு, நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்தை நான் எப்படி பண்ண முடியும்? சோ இதுதான் உன் முடிவா? எஸ். அப்போ ஏன் முடிவை நீ கேட்டுக்கோ. இனி நீதான் நம்ம பிசினஸ பாத்துக்கணும். உனக்கு விருப்பம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, உனக்கு இதை விட்ட வேற ஆப்ஷனே கிடையாது. கண்ணு முன்னு தெரியாம வண்டி ஓட்டுறியே, அறிவில்ல? வயசானவங்க சின்ன பசங்களா ரோட்ல போய்கிட்டு இருக்காங்கல்ல, யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா? இப்ப யாருக்கு என்ன ஆச்சுன்னு கார் கண்ணாடியை உடைச்சா? இந்த காரோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? இந்த கண்ணாடியை சரி பண்ண எவ்வளவு ஆகும் தெரியுமா உனக்கு? அது எவ்வளவு வேணாலும் ஆகிட்டு போகட்டும். ரோட்ல போற மனுஷங்களை பத்தி உனக்கு அக்கறையே கிடையாதா? நீ பாட்டுக்கு கண்ட்ரோலே இல்லாம இவ்வளவு வேகமா காரை ஓட்டிட்டு வர, உன்னெல்லாம் போலீஸ்ல தான் புடிச்சு கொடுக்கணும். யார? என்னையவா? Do you know who I am? யாரா வேணா இருந்துக்கோ, ஆனா சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே. நீ பண்ண தப்புக்கு நீ எல்லாம் ஜெயிலுக்கு தான் போகணும். என் கார் கண்ணாடியை உடைச்சதுக்கு நான் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ தான் ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும். பணத்துமுறையில பேசிக்கிட்டு இருக்கல. என் அம்மா தங்கச்சிங்களுக்காக வாங்கிட்டு போன சாப்பாடெல்லாம் உன்னால இங்க கொட்டி போச்சு பாரு. இந்த பாவெல்லாம் உன்னை சும்மாவே விடாது. ஓ, இதுக்கு தான் நீ இந்த கத்து கத்திட்டு இருக்கியா? உன்னோட பணத்துமுறை என்கிட்ட காட்டாத பொறுக்கி. ஏய், நில்றி. ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணா இருக்க போல இருக்க. என்னம்மா? ஒண்ணு பத்தாது, இன்னும் 2 தரீங்களா? இன்னும் 2 எடுத்து கொடுங்க. சரிம்மா. ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்லம்மா.